السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனேயே இருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கிறவனாகவும் இருக்கிறான், உற்று கவனிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். பொதுவாகவே நாம் எங்கிருந்த போதிலும், என்னென்ன செயல் செய்த போதிலும், என்னென்ன பேசுகிறோம் என்பதையும் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்று நோக்கி கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், நம்முடனேயே இருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகின்றது? மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அறிய முடிகின்றது. ஏன்னா அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்வான்: வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் உங்களுடைய பிடரியின் நரம்புக்கு மிக அருகாமையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமல் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், செய்யக்கூடிய செயல்களையும் நன்கு கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய பேச்சுக்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி, அதாவது புகழ்பெற்ற திருக்குர்ஆனின் விரிவுரையான தஃப்சீரை கஷ்ஷாஃப் என்ற நூலின் ஆசிரியர் இமாம் அபுல் காசிம் மஹ்மூத் இப்னு முஹம்மது ஜமக்ஸரியில் ஹுவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம் என்றால், அவர்களின் ஒரு கால் ஊனமாகிவிட்டதால் கட்டை காலுடன் தான் என்ன செய்வாங்க, நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி கட்டை காலுடன் நடந்து கொண்டு சென்ற பொழுது அன்னாரிடத்தில் கால் ஊனமானதற்கான காரணத்தை கேட்கப்பட்டுச்சு. ஏன் இப்படி உங்கள் கால் ஊனமாக இருக்குதே, அதுக்கு என்ன காரணம், எதுவும் விபத்து ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களிடத்தில் அதற்கான காரணத்தை கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க இவ்வாறு: என்னுடைய தாயாரின் சாபம்தான் காரணம் என்பதாக சொன்னாங்க. என்னுடைய தாயாரின் சாபம் தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவியை வளர்த்து வந்தேன். அந்த குருவியின் காலில் ஒரு நூலை கட்டி நான் என்ன செய்வேன், அதனுடன் நான் விளையாடுவது வழக்கமாக இருந்துச்சு. அந்த நம்ம இப்போ பார்க்குறோம், அன்றைய காலத்தில் சின்ன குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க, இந்த கோழி காலில் அல்லது குருவி காலில் கயிற்றை கட்டிட்டு என்ன செய்கிறது, அதை ஓட விட்டுட்டு அப்படியே விளையாடுறது. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு நூலை காலில் கட்டி அதனுடன் நான் விளையாடுவது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் அந்த குருவி ஒரு பொந்தில் போய் நுழைந்து கொண்டது, ஒரு பொந்தில் போய் உட்காந்துக்கிடுச்சு. குருவியின் காலில் கட்டி இருந்த நூலை பிடிச்சு நான் என்ன செஞ்சேன், பல முறை மெதுவாக இழுத்து இழுத்து பார்த்தேன். ஆனால் அது வரலை, அது வெளியில் வரவே இல்லை. இறுதியாக அந்த நூலை கொஞ்சம் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டேன். அப்போது அந்த நூலோடு குருவியினுடைய ஒரு கால் மட்டும் ஒடிந்து கொண்டு வந்து விட்டது. அந்த குருவியினுடைய கால் ஒடிந்து அந்த நூலோடு வந்து விட்டது. இதை பார்த்து வேதனைப்பட்ட என்னுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொல்லிட்டாங்க: கதஅல்லாஹு ரிஜ்லுக கமா கதஅத ரிஜ்லஹு, அதாவது ஜமக்ஷரியே,
நீ குருவியின் காலை ஒடித்தது போல அல்லாஹ் உம்முடைய காலையும் ஒடிப்பானாக. இவ்வாறு விளையாடாதே என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேனே, நீ கேட்டாயா என்பதாக ஆவேசத்தினுடைய அடிப்படையில் இப்படி ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. பிறகு நான் என்ன செஞ்சேன், கல்வி தேடும் வயதை அடைந்த பொழுது, வெளியூரில் போய் கல்வியை தேடக்கூடிய அந்த வயதை அடைந்த பொழுது கல்வியை தேடி நான் என்ன செஞ்சேன், புகாரா அந்த ஊருக்கு பயணம் செஞ்சேன். அந்த பயணத்தில் நான் என்னுடைய வாகனத்திலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன், கீழே விழுந்து விட்டேன். அப்போது என்னுடைய கால் உடைந்து விட்டது. சிகிச்சை செய்த பிறகும் அது எனக்கு ஏதோ ஒரு நிலைமையில் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருந்துச்சு. அதாவது கால் சரியான முறையில் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. பிறகு அதை வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அன்று என்னுடைய தாயார் கூறிய வார்த்தையின் பாதிப்பை இன்று என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்கிறேன் என்பதாக இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த விஷயம் வஃபயாத்துல் அய்யானி இப்னு ஹல்கான் என்ற அந்த நூலிலும், அதே போன்று அல் வாலிஹு ஃபி உலூமில் குர்ஆனி முஸ்தபா தீபில் புகா என்ற அந்த நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, வார்த்தைகளின் பாதிப்பை உணராத தாய்மார்கள் சாதாரணமான காரியத்திற்கெல்லாம், ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தனது அன்பு குழந்தைகளை இவ்வாறு திட்டுவதுண்டு. நாசமா போ, அழிந்து போ, சனியனை என்பதாகவெல்லாம் பலவிதமான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்து விடுகின்றார்கள். பிற்காலத்தில் அந்த வார்த்தைகளின் பாதிப்பை நம் அன்பு குழந்தைகள் அனுபவிப்பார்களே என்று இவர்கள் உணர வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு மேற்காணக்கூடிய அந்த வரலாறு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் பேசிய பேச்சுக்களையும் செய்த செயல்பாடுகளையும் நாம் வேண்டுமானால் மறந்து விடுவோம். நம்மை படைத்த இறைவன் என்ன செய்வது கிடையாது, மறப்பது இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் அதற்குண்டான கூலியை அவ்வப்போது இறைவன் மறக்காமல் குறைக்காமல் வழங்கி கொண்டே இருக்கின்றான். மேலும் நம்முடைய ஒவ்வொரு வினாடியையும் இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு மிகவும் பக்குவமாக நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த சக்கரத்தை நகர்த்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் தீய வார்த்தைகளையும் சாபமான வார்த்தைகளையும் பேசிவிடாமல் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாத்து கொண்டால் நம்முடைய பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். சாபத்திற்குரிய அந்த வார்த்தைகள் ஒரு முஃமினுக்கு அழகல்ல அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறுபட்ட ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றது. ஆகவே அத்தகைய தீய வார்த்தைகளை மொழிவதை விட்டும் சாபமான அந்த வார்த்தைகளை மொழிவதை விட்டும் நம்முடைய நாவை அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நம்முடைய வார்த்தைகளை பேணி பாதுகாத்து உண்மையான முஃமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வித ஒரு ஆபத்துகளும் சூழ்ச்சிகளும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா நிலையிலும் கண்ணியத்தோடு இரு உலகிலும் நாம் அனைவரும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.